தன்னுடைய சுயநலத்தையும் இந்த கட்சியை அழிப்பதற்கும் அவர் தயாராக இருக்கிறார். தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த மாநிலத்தை அனுபவித்தவர், கட்சியை அழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் இன்றைக்கு திமுகவை பார்த்து கேள்வி செய்கிறார், விமர்சனம் செய்கிறார் என்றார். அமைச்சர்கள் பேச பேச மெல்ல மெல்ல கலைந்து சென்ற பொதுமக்கள். ஆளில்லா இருக்கைகளை நோக்கி விடாமல் பேசிய பேச்சாளர்கள். திருப்பூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டம் தாராபுரம் புதிய காவல்நிலை வீதியில நடந்திருக்கு. இந்த பொதுக்கூட்டத்துல தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் இப்படின்னு 2 அமைச்சர்கள் கலந்துக்கிறதால 6000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பொதுக்கூட்டத்துக்கு ஏராளமான பொதுமக்கள் கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்ப்போட பாதுகாப்பு பணியில போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. இந்த நிலைமையில்தான் பொதுக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேச தொடங்கியதுமே கூட்டத்தில் இருந்த சில பொதுமக்கள் கலைந்து சென்றதுல 60% சேர்கள் காலியா காணப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில்தான் அங்க இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் காலியா இருந்த இருக்கைகளை நோக்கி பேசக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கு. காலியான இருக்கை நோக்கி பிரச்சாரம் செய்த இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோ லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், MCR பியூர் காட்டன் கிளப்.